ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பக்தி சீரியஸில் அடுத்த பகுதி பார்க்க போகிறோம். கடவுளை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நம்ம பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை பற்றி பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, கடவுளை எப்படி வணங்கணும்? பல பேர் நினைப்பாங்க நிறைய பூஜை செய்யணும், நிறைய மந்திரம் சொல்லணும்னு, பெரிய பெரிய விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்போது தான் கடவுள் மகிழ்வார் என்று நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார், அதை தான் இன்று பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தை தன்னோட அம்மாவிடம் பேசும்போது ஏதாவது பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறதா? இல்லை, அன்போடு தான் பேசும். அம்மாவும் அந்த அன்பை தான் எதிர்பார்ப்பாங்க. அதே போல் தான் கடவுளும். நீங்கள் எந்த மொழியில் பேசுனீங்கிறது முக்கியம் இல்லை, உங்கள் மனதில் எவ்வளவு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு அழகான விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒருவர் எனக்கு ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம் அல்லது சிறிது தண்ணீர் கூட அன்புடன் கொடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதன் அர்த்தம் என்ன? கடவுள் பொருளோட மதிப்பை பார்க்கல, அன்போட மதிப்பை தான் பார்க்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். சிலரும் சொல்லுவாங்க, எனக்கு ஸ்லோகம் தெரியாது, எனக்கு மந்திரம் தெரியாது, எனக்கு பூஜை செய்ய தெரியாதுன்னு. அதனால் கவலைப்பட வேண்டாம். கடவுளை வணங்குவதற்கு முதல்ல தேவைப்படுவது தூய்மையான மனம்தான். காலை எழுந்தவுடன் 2 நிமிடம் கண்களை மூடுங்க. கடவுளே என்று நாளை நல்லபடியாக நடத்துங்க என்று சொன்னாலே அதுவும் ஒரு வணக்கம்தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த உணவை கொடுத்ததற்கு நன்றி என்று நினைத்தாலும் அதுவும் ஒரு வணக்கம்தான். அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இன்றைய நாளுக்கு நன்றி சொன்னாலும் அதுவும் ஒரு வணக்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் என்பது கோவிலில் மட்டும் நடப்பது அல்ல, நம்மளோட வாழ்க்கை முழுவதும் நடக்க வேண்டிய ஒன்று. ஒரு முதியவருக்கு உதவுகிறீர்கள், ஒரு பசித்தவருக்கு உணவு கொடுக்கிறீர்கள், ஒருவரை காயப்படுத்தாமல் பேசுகிறீங்கன்னா அதுவும் கடவுள் வழிபாடு தான். ஏன்னா அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கிறாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. சிலர் தினமும் கோவிலுக்கு போவாங்க, அது மிகவும் நல்லது. ஆனால் கோவிலுக்கு போவதோடு மட்டுமல்லாமல் நல்ல மனமும் இருக்கணும். ஒரு பக்கம் பூஜை செய்து கொண்டு மற்றொரு பக்கம் பிறரை காயப்படுத்தினா அது முழுமையான பக்தி ஆகாது ஃப்ரெண்ட்ஸு. கடவுள் நம்முடைய குரலை விட நம்முடைய மனதை தான் அதிகமாக கேட்கிறார். நாம் பல நேரங்களில் கடவுளை எனக்கு இது வேணும், அது வேணும் என்று மட்டும் கேட்கிறோம். அதுவும் தவறில்லை. ஆனால் சில நேரங்களில் எதுவும் கேட்காமல் நன்றி சொல்லவும் கற்றுக்கொள்ள வேணும். நன்றி சொல்லக்கூடிய மனம் வாழ்க்கை வேறு பார்வையில் மாற ஆரம்பிக்கும். கிருஷ்ணரை வணங்க விரும்புகிறவங்க தினமும் சிறிது நேரம் ஹரே கிருஷ்ணா என்று ஜபிக்கலாம். மனதுக்கும் அமைதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. கடவுளை வணங்குவதற்கு பெரிய செலவு தேவையில்லை. தேவைப்படுவது எல்லாம் உண்மையான அன்பு மட்டும்தான். ஒரு மலர் இல்லையா, பரவாயில்ல. ஒரு தேங்காய் இல்லையா, பரவாயில்ல. ஒரு பெரிய பூஜை செய்ய முடியலையா, அதுவும் பரவாயில்ல. உண்மையான மனதோடு கடவுளை நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னாலே போதும். அதுவும் பக்தியோட இதயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் என்ன செய்தி நம்ம பார்த்தோன்னா, கடவுள் நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கலை, நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய அன்பை தான் பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம். கடவுளை எப்படி வணங்கணும் அப்படின்னா, நம்ம கையில் எதுவுமே இல்லாட்டியும் கடவுளை மனசார நம்ம தாயை நேசிக்கிறாப்புல நேசித்து வணங்கினாலே போகிறோம். கடவுளை எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க அப்படின்னு கேட்காம கடவுளை மனப்பூர்வமாக நேசித்து எனக்காக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, நான் உங்களை என்றைக்குமே வழிபட்டுக்கிட்டே இருப்பேன், நான் உங்கள் மேலே எப்போதுமே அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாலே போகிறோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளை வணங்குறது தான் கடவுளை உண்மையாக வணங்குறதா பொருள்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற பக்தி சீரியஸ் வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.